ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு கோடெக்ஸ் தமிழ். ஸோ இந்த எபிசோடில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்கியூஎல் ஜாயின்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம லாஸ்ட் எபிசோட் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேவிங் கிளாஸ் பிட்வீன் ஆப்ரேட்டர் இன் லைக் அப்டேட் டெலீட் ஆல்டர் டேபிள் எஸ்கியூஎல் கன்ஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு நிறைய இம்பார்ட்டண்ட்டான நம்ம டாபிக்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம எஸ்கியூஎல் ஜாயின்ஸ் வந்துட்டு நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நான் முழுசாக ஜாயின்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜாயின்ஸ்னால் எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் வாட் இஸ் ஜாயின் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ், என்னென்ன ஜாயின்ஸில் இருக்குது, அண்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எந்த மாதிரிலாம் கேட்பாங்க, அண்ட் ஆல்சோ ஒரு சின்னதாக ஒரு டாஸ்க் நான் இந்த வீடியோவில் வச்சுருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஜாயின்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க, ஒய் டு வி நீட் ஜாயின். ஸோ ஜாயின்ஸ்னால் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டேட்டா அனலிஸ்ட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ உங்கள் மேனேஜர் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க, ஷோ எவ்ரி எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட் நேம், ப்ராஜெக்ட் நேம் அண்ட் கிளைண்ட் நேம். ஸோ இந்த கேள்வி அவங்ககிட்ட கேட்கும்போது இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா எம்ப்ளாயிஸ் டேபிளில் ஃபஸ்ட்டு என்னென்னலாம் இருக்குது, வெறும் எம்ப்ளாயி நேமு, டிபார்ட்மெண்ட் ஐடி அண்ட் ப்ராஜெக்ட் ஐடி மட்டும் தான் இருக்குது. நம்மக்கிட்ட டிபார்ட்மெண்ட் நேமு, ப்ராஜெக்ட் நேமு, கிளைண்ட் நேம்னா ஒரே எம்ப்ளாயி டேபிளில் இல்லை. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின்ஸ் வச்சு நம்ம இதெல்லாம் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த டேட்டாபேஸ் ரிலேஷன்ஷிப் டயக்ராம்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஜாயின்ஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் டேபிளில் டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் நேம் அண்ட் லொக்கேஷன் இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் டேபிளில் எம்ப்ளாய் ஐடி, எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட் ஐடி, ப்ராஜெக்ட் ஐடி, சேலரி அண்ட் ஹையர் டேட் இருக்குது. அடுத்தது இந்த இடத்துல ப்ராஜெக்ட் டேபிளில் ப்ராஜெக்ட் ஐடி, ப்ராஜெக்ட் நேம், கிளைண்ட் ஐடி இருக்குது. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸ்னு டேபிளில் கிளைண்ட் ஐடி அண்ட் கிளைண்ட் நேம் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஜாயின்ஸ் நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல நான் டிபார்ட்மெண்ட் ஐடி நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபாரின் கீ இப்போ போட்டிருக்கிறேன். ஸோ நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் எப்படி நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் கீ வச்சு நம்ம எல்லா டேபிள்ஸும் வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்மளால் பில்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா இது ஃபுல்லாக நான் காப்பி பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை அப்படியே காப்பி பண்ணி எடுத்து உங்களோட ஒர்க் பெஞ்சில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறேன்னா கிரியேட் டேட்டாபேஸோட நேம் கம்பெனி மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு அண்ட் யூஸ் கம்பெனி மேனேஜ்மெண்ட் நான் கொடுத்துட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் டிபார்ட்மெண்ட் ஒரு டேபிள் அண்ட் கிளைண்ட்ஸ் ஒரு டேபிள், ப்ராஜெக்ட்ஸ் ஒரு டேபிள் அண்ட் எம்ப்ளாயிஸ் டேபிள் சொல்லிட்டு அண்டு எல்லாத்துக்கும் நான் வேல்யூஸ் நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ நான் போன வாட்டி நான் ஃபாரின் கீ வந்துட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல நான் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபாரின் கீ யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ ஃபாரின் கீனா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நான் இந்த கிளைண்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த கிளைண்ட் ஐடியை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நான் கிளைண்ட் ஐடி நான் கொடுத்துட்டு அண்ட் இன்ட்டு கொடுத்துட்டு அடுத்தது ஃபாரின்க்கு நான் யூஸ் பண்ணுறேன்னா ஸோ இதுலேருந்து எனக்கு ரெஃபர் பண்ணி நான் இந்த இடத்துல நான் டேபிளில் நான் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்சஸ் எங்கேருந்து எடுக்கிறேன்னா கிளைண்ட்ஸின் டேபிள்லேருந்து நான் கிளைண்ட் ஐடியை நான் எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா ஜாயின்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஜாயின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பைன்ஸ் டேட்டா ஃப்ரம் 2 or more ரிலேட்டட் டேபிள்ஸ் யூஸிங் அ காமன் காலம். ஸோ இப்போ இந்த இடத்துல எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்குறான்னா டேபிள் ஏல 2 காலம் அண்ட் ஒரு கீ இருக்குது. அண்ட் டேபிள் பியில் பார்த்தீங்கன்னா காலம் 3, காலம் 4 ஒரு கீ காலம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் இதுக்கு நான் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 4 காலம் இருக்குது. ஓகேங்களா? சரி, இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ காலம் யூஸ் பண்ணி நம்ம கம்பைன் பண்ணுறது. சிம்பிளாக சொன்னோன்னா 2 டேபிள்ஸை நம்ம கனெக்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போது சப்போஸ் உங்கள் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸு ஒரு ரெஜிஸ்டரில் இருக்குது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் இன்னொரு ரெஜிஸ்டரில் இருக்குது. இப்போ பிரின்சிபல் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டூடெண்ட் நேமும் மார்க்ஸ்னும் ஒரே ரிப்போர்ட்டாக எனக்கு வேணும்னுங்க. ஸோ அப்போது 2
ரெஜிஸ்டரில் இருக்கிற டேட்டா வந்துட்டு கம்பைன் வந்துட்டு பண்ணுவீங்களா? ஸோ அந்த கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் ஜாயின்ஸ் ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் என்னென்ன ஜாயின்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஜாயின்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமா ஒரு 6 டைப்ஸ் இருக்கு. இன்னர் ஜாயின், லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், காஸ் ஜாயின், செல்ஃப் ஜாயின், ஃபுல் அவுட்டர் ஜாயின். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒவ்வொரு ஜாயினுக்கும் டிஃப்ரெண்ட் பர்ப்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா? ஸோ அதனால ஒவ்வொன்றும் நம்ம ப்ராக்டிக்கலாக வித் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்னர் ஜாயின். இப்போ இன்னர் ஜாயின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனியில் அதிகமாக இந்த இந்த ஜாயின்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னர் ஜாயின்னா என்னன்னா, 2 டேபிள்ஸில் இருக்கிற மேட்ச் ஆகிற ரெக்கார்ட்ஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும் ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, சப்போஸ் எம்ப்ளாயி டேபிளில் டிபார்ட்மெண்ட் ஐடி 101 இருக்குது அண்ட் டிபார்ட்மெண்ட் டேபிளில் டிபார்ட்மெண்ட் ஐடி பார்த்தீங்கன்னா 101 இருக்குது. ஸோ இந்த இடத்துல எனக்கு மேட்ச் ஆகுது. ஸோ அதில் நம்ம டிஸ்பிளே பண்ணலாம் ஓகேங்களா? அண்ட் எம்ப்ளாயி டேபிளில் டிபார்ட்மெண்ட் ஐடி 999 இருந்தால் அண்டு டிபார்ட்மெண்ட் டேபிளில் எனக்கு 999 இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளால் டிஸ்பிளே பண்ண முடியாது ஓகேங்களா? ஸோ இன்னர் ஜாயின்னா சிம்பிளாக என்னென்னா 2 டேபிளில் இருக்கிற மேட்சிங்கான ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா? ஸோ இதுக்கான அவுட்புட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எக்ஸாம்பிள் என்னென்னா எம்ப்ளாய் ப்ளஸ் டிபார்ட்மெண்ட் டேபிளில் நான் இந்த இடத்துல இன்னர் ஜாயின் வச்சு நான் பண்ண போகிறோம் ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் இப்போ இன்னர் ஜாயின்ட்கான இதை எடுத்துக்கிறோம் ஓகேங்களா? ஸோ செலக்ட் இ டாட் எம்பி நேம் கமா டி டாட் டிபார்ட்மெண்ட் நேம் ஃப்ரம் இந்த டேபிள் எம்ப்ளாயீஸ். இந்த இடத்துல நான் அலேஸ் சொல்லிட்டு ஒரு நேம் வைக்கிறேன், அது நான் ஈன்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா? அண்ட் இன்னர் ஜாயின் இந்த இடத்துல இன்னர் ஜாயின் போட்டு எந்த டேபிளில் நீங்கள் வந்துட்டு கனெக்ட் பண்ண போறீங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் டின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அலேஸ் வைக்கிறேன். ஆன் போட்டுட்டு அடுத்தது இ டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி is equal to d dot department id ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேட்சிங் ஆன காலம்ஸ் மட்டும் தான் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த கொரியை நான் இன்னொரு வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ செலக்ட் இ டாட் எம்ப்ளாயி நேம். ஸோ இந்த இடத்துல இந்த ஏன் நான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அலிஎஸ்எஸ். ஸோ இந்த அலிஎஸ்எஸ் நேம் வந்துட்டு நம்ம கொடுத்தோம்னா, ஸோ நம்ம அடுத்த வாட்டி நம்ம இந்த இடத்துல எம்ப்ளாயி நேம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம கொடுக்கணும்னு இல்லை. ஸோ அதுக்கு நான் சிம்பிளாக நான் ஈன்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா? அடுத்தது டி டாட் டிபார்ட்மெண்ட் நேம். டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் நேமு ஃப்ரம் எந்த டேபிளில் எம்ப்ளாயிஸ்ன்ற ஒரு டேபிளில் அதுக்கான அலையசஸ் நேம் ஈன்னு வச்சுக்கிறேன். அண்ட் இன்னர் ஜாயின் நான் இந்த இடத்துல போட்டிருக்கிறோம் ஓகேங்களா? ஸோ இன்னர் ஜாயின் எந்த டிபார்ட்மெண்ட்டு எந்த டேபிளில் ஸோ டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் அதோட அலையஸ் நேம் ஆன் இந்த இடத்துல கொடுத்துட்டு இ டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு டி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ இப்போ நான் இதை திரும்ப ரன் பண்ணேன்னா எனக்கு மேட்சிங்காக இருக்கிற வேல்யூஸ் மட்டும் எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா? இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா எம்ப்ளாயி ப்ளஸ் ப்ராஜெக்ட். ஸோ இந்த 2 டேபிளும் எனக்கு மேட்ச் ஆகணும் ஓகேங்களா? சார் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது செலக்ட் இ டாட் எம்ப்ளாயி நேம் ப்ரீ டாட் ப்ராஜெக்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயி சி இன்னர் ஜாயிண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பி ஆன் இ டாட் ப்ராஜெக்ட் ஐடி ஈக்குவல் டு பி டாட் ப்ராஜெக்ட் ஐடி ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த கொரியை நான் திரும்ப இந்த இடத்துல போட்டு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஸோ செலக்ட் இ டாட் எம்ப்ளாயி நேம் பி டாட் ப்ராஜெக்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அதுக்கான அலையஸ் நேம் இ இன்னர் ஜாயின்
projects p on e dot project id is equal to p dot project id. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இந்த ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ அருண் ஹெச்ஆர் போர்ட்டல், கார்த்திக் ஹெச்ஆர் போர்ட்டல். ஸோ எனக்கு மேட்சிங்காக இருக்கிற வேல்யூஸ் மட்டும் தான் எனக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த கொரியை நான் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களேன். ஸோ செலக்ட் இ டாட் எம்ப்ளாயி நேம். ஸோ அதுக்கான அலியஸ் நான் நேம் வச்சுக்கிறேன் இன்னு சொல்லிட்டு. அண்ட் பி டாட் ப்ராஜெக்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் இ. ஸோ இந்த இ என்னன்னு பார்த்தீங்கன்னா அலையஸ்னு நான் ஷார்ட்டாக வச்சுருக்கேன். ஸோ இந்த இ தான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எம்ப்ளாயீஸுன்னே வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் போடணும். ஓகேங்களா? ஸோ அது போடாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஷார்ட்டாக இதுக்கு அலையஸ் நேம் வச்சுக்கிறோம். அடுத்தது இன்னர் ஜாயின் ப்ராஜெக்ட்ஸ் அதோட அலையஸ் நேம் பி ஆன் இ டாட் ப்ராஜெக்ட் ஐடி சிக்வல் டு பி டாட் ப்ராஜெக்ட் ஐடி. ஓகேங்களா? ஸோ நான் இதை திரும்ப ரன் பண்ணேன்னா எனக்கு மேட்சிங்காக இருக்க வேல்யூஸ் மட்டும் தான் எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போது அடுத்தது நம்ம எக்ஸாம்பிள் 3 நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் என்னென்னா எனக்கு 3 டேபிள் எனக்கு ஜாயின் ஆகிற மாதிரி எனக்கு இந்த இடத்துல கேட்டிருக்கிறாங்க. ஸோ எம்ப்ளாயி டேபிளும் ஜாயின் ஆகணும் அண்ட் டிபார்ட்மெண்ட் நேமும் ஜாயின் ஆகணும், ப்ராஜெக்ட் மொத்தம் 3 டேபிளும் எனக்கு ஒரே இதில் எனக்கு ஜாயின் ஆகணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம 2 இன்னர் ஜாயின் வச்சு நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது அதுக்கான query என்னன்னு பார்த்தீங்கன்னா select e dot employee name d dot department name p dot project name from எந்த டேபிள் எம்ப்ளாயீஸ் அதுக்கான அலியஸ் நேம் வைக்கிறேன். அடுத்தது இன்னர் ஜாயின் டிபார்ட்மெண்ட் அண்ட் அதுக்கான அலியஸ் நேம் டி ஆன் e dot department id is equal to d dot department id. அடுத்தது இன்னொரு இன்னர் ஜாயின் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஸோ இன்னர் ஜாயின் ப்ராஜெக்ட்ஸ் பி ஆன் இ டாட் ப்ராஜெக்ட் ஐடி is equal to p dot project id. ஓகேங்களா? சரி, இப்போ இதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட்டு எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு மேட்சிங்காக இருக்கிற வேல்யூஸ் மட்டும் தான் எனக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கொரியை நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களேன். ஸோ செலக்ட் எம்ப்ளாயி நேம், ஸோ அதுக்கான அலியஸ் நேம் இ, அடுத்தது டி டாட் டிபார்ட்மெண்ட் நேம், பி டாட் ப்ராஜெக்ட் நேம், அடுத்தது எந்த டேபிள் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் இ அண்டு எதை நம்ம ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆன் இ டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு டி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் இன்னர் ஜாயின் நீங்கள் 3 or 4 வாட்டி கூட இந்த இடத்துல இன்னர் ஜாயின் வச்சு நம்ம பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நான் இந்த இடத்துல நான் 2 இன்னர் ஜாயின் வச்சு நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அடுத்து இன்னர் ஜாயின் நான் கொடுத்துக்கிறேன். இன்னர் ஜாயின் ப்ராஜெக்ட்ஸ் பி ஆன் இ டாட் ப்ராஜெக்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு பி டாட் ப்ராஜெக்ட் ஐடி. ஓகேங்களா? இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா எனக்கு 3 டேபிளும் எனக்கு ஃபுல்லாக இன்னர் ஜாயின் வச்சு எனக்கு காமனாக இருக்கிற வேல்யூஸ் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்தது எக்ஸாம்பிள் 4 நம்ம பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 டேபிளுமே வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க இன்னர் ஜாயின் வச்சு. ஸோ நம்ம எத்தனை இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணலாம்னா 3 இன்னர் ஜாயின் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை இந்த இடத்துல போட்டு காட்டுறேன் பாருங்களா. ஸோ செலக்ட் இ டாட் எம்ப்ளாயி நேம் டி டாட் டிபார்ட்மெண்ட் நேம் பி டாட் ப்ராஜெக்ட் நேம்
and c dot client name கொடுத்துட்டு எந்த டேபிள் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அதுக்கான alias name ன்னு வச்சுக்கிறேன். ஸோ inner join departments on e dot department id is equal to d dot department id. அடுத்தது இன்னொரு inner join projects p on e dot project id is equal to p dot project id. அடுத்தது இன்னொரு ஜாயின் கிளைண்ட் நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணணும். ஸோ அடுத்துக்கு இன்னொரு ஜாயின் கிளையன்ஸ் சீட் கொடுத்துக்கிறேன். அடுத்தது ஆன் சி டாட் ஆன் பி டாட் கிளையண்ட் ஐடி is equal to c dot client id. ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். பார்த்தீங்களா, இப்போ எனக்கு 4 டேபிளில் இருக்கிற 4 வேல்யூஸுமே எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ எனக்கு சேமான இருக்கிற மேட்சிங் வேல்யூஸ் மட்டும் தான் இந்த இடத்துல எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ 3 இன்னர் ஜாயின் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் இந்த கொரியை நான் இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களேன். ஸோ select e dot employee name and d dot department name and p dot project name c dot client name. ஸோ நம்ம எந்தெந்த டேபிளில் வந்து எதெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல கொடுத்துட்டோம். எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட் நேம், ப்ராஜெக்ட் நேம், கிளைண்ட் நேம் அண்ட் எந்த டேபிள் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அதுக்கான aliases ன்னு கொடுத்துட்டு இன்னர் ஜாயின் எந்த டேபிள் ஜாயின் பண்ண போகிறோம் டிபார்ட்மெண்ட் டி ஆன் e dot department id. ஸோ டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயி டேபிளில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடியும் டிபார்ட்மெண்ட் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடியும் நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னர் ஜாயின். அடுத்து ரெண்டாவது இன்னர் ஜாயின் பார்த்தீங்கன்னா இன்னர் ஜாயின் ப்ராஜெக்ட்ஸ் பி ஆன் எம்ப்ளாயில் இருக்கிற ப்ராஜெக்ட் ஐடியும் அண்ட் ப்ராஜெக்ட் இருக்கிற ப்ராஜெக்ட் ஐடியும் நம்ம இன்னொரு ஜாயின் நம்ம வந்துட்டு பண்ணியிருக்கிறோம். அடுத்தது லாஸ்ட் இன்னொரு ஜாயின் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸ் சி ஆன் ப்ராஜெக்டில் இருக்கிற கிளைண்ட் ஐடியும் கிளைண்ட்டில் இருக்க கிளைண்ட் ஐடியும் எனக்கு மேட்ச் ஆகணும். ஓகேங்களா, ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணேன்னா எனக்கு மேட்சிங்காக இருக்கிற வேல்யூஸ் மட்டும் தான் எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஜாயின். இப்போ லெஃப்ட் ஜாயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரி நம்ம இன்னர் ஜாயின் என்ன பார்த்தோம், மேட்சாக இருக்கிற வேல்யூஸ் மட்டும் தானே நமக்கு இப்போ அவுட்புட்டாக வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்ல. ஆனால் சில நேரத்தில் மேனேஜர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எம்ப்ளாயீஸில் இருக்கிற எல்லாருமே வேணும் அண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அப்போ நம்ம இன்னர் ஜாயின் நம்ம இந்த இடத்துல யூஸே வந்துட்டு பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஜாயின் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ லெஃப்ட் ஜாயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஃப்டில் இருக்கிற டேபிள் எல்லா ரெக்கார்ட்ஸும் எனக்கு பிரிண்ட் ஆகும் அண்ட் ரைட் டேபிளில் இருக்கிற மேட்சிங்கான வேல்யூஸ் மட்டும் எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த வென் டயக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயிஸ் டேபிள் எனக்கு எல்லாருமே எனக்கு இப்போ பிரிண்ட் ஆகணும் அண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இந்த மேட்சிங்காக இருக்கிற வேல்யூஸ் மட்டும் தான் எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதுக்கான நம்ம எக்ஸாம்பிள் நம்ம என்னன்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல கொரியில் நான் உங்களுக்கு இப்போ போட்டு காட்டுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா select e dot employee name and d dot department name from எந்த டேபிள் எம்ப்ளாயீஸ் சொல்லிட்டு கொடுத்துட்டு ஸோ லெஃப்ட் ஜாயின் இந்த இடத்துல லெஃப்ட் ஜாயின் போட்டு எந்த டேபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் டி ஆன் e dot department id is equal to d dot department id. ஸோ இப்போ நான் இதை
ரன் பண்ணி காட்டுற பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்டில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் எனக்கு இந்த இடத்துல வந்துருச்சு. அண்ட் ரைட்டில் இருக்கிற மேட்சிங்கான இருக்கிற வேல்யூஸ் மட்டும் தான் எனக்கு இந்த இடத்துல அவுட்புட்டாக வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த கொரி நான் இன்னொரு வாட்டி கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களேன். ஸோ select e டாட் எம்ப்ளாயி நேம் அண்ட் d டாட் டிபார்ட்மெண்ட் நேம் மொத்தம் நம்ம 2 வேல்யூ எடுத்துக்கிறோம். ஃப்ரம் எந்த டேபிள் எம்ப்ளாயீஸ் அதுக்கான அலையசஸ் ஈன்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல நான் லெஃப்ட் ஜாயின் சொல்லிட்டு யூஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள் இருக்கிற அது டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு ஜாயின் ஆகணும். ஸோ அதுக்கான அலைஸ் பார்த்தீங்கன்னா டி. ஸோ ஆன் இ டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ எம்ப்ளாயி டேபிள் இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடியும் டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடியும் எனக்கு மேட்ச் ஆகணும். ஓகேங்களா? ஸோ நான் இதை இன்னொரு வாட்டி ரன் பண்ணால் எனக்கு லெஃப்ட் டேபிள் இருக்க எல்லா வேல்யூஸும் எனக்கு வந்துடும். அண்ட் ரைட் டேபிள் இருக்க மேட்சிங்காக வேல்யூஸ் மட்டும் தான் எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஜாயின். ஸோ இப்போ ரைட் ஜாயின்னா என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரைட் சைடில் இருக்கிற டேபிளில் எல்லாமே எனக்கு எல்லா வேல்யூஸும் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஆனால் லெஃப்டில் இருக்கிற டேபிள் வந்துட்டு எனக்கு மேட்சிங்காக இருக்கிற வேல்யூஸ் மட்டும் தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேல்யூ நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்சர்ட் இன்டு டிபார்ட்மெண்ட்ஸ் வேல்யூ. ஸோ அதுக்கான பார்த்தீங்கன்னா 106 டெஸ்டிங் பூனே. ஸோ நான் ஆல்ரெடி நான் இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த கொரியை நம்ம இப்போ போட்டு பார்க்கலாம். ரைட் ஜாயின் கொரி. இப்போ select e டாட் எம்ப்ளாயி நேம் அடுத்து d டாட் டிபார்ட்மெண்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அடுத்தது ரைட் ஜாயின் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ரைட் ஜாயின் டிபார்ட்மெண்ட்ஸ் alias d on e dot department id is equal to d dot department id. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணி காட்டுற பாருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல என்ன 2 நல் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இந்த நல் ஏன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டிபார்ட்மெண்ட் டேபிளில் எல்லா வேல்யூஸும் எனக்கு பிரிண்ட் ஆகும். அண்ட் எம்ப்ளாயி டேபிளில் எனக்கு மேட்சிங்காக இருக்கிற வேல்யூஸ் மட்டும் தான் எனக்கு பிரிண்ட் ஆகும்னு சொன்னேன். ஸோ எனக்கு லெஃப்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டேபிளில் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா யாருமே வந்துட்டு எடுத்துக்கல. ஸோ எனக்கு அதனால தான் இந்த இடத்துல எனக்கு நல்லுன்னு சொல்லிட்டு இப்போ பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நல்லா பாருங்கள். ஸோ select e டாட் எம்ப்ளாயி நேம் and d dot department name from எந்த டேபிள் எம்ப்ளாயீஸ் அண்ட் அதுக்கான அலையசஸ் சி. ஸோ இந்த இ தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். அடுத்தது ரைட் ஜாயின் அடுத்து எந்த டேபிள் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் டிபார்ட்மெண்ட்ஸ் அதுக்கான அலையசஸ் டி ஆன் எம்ப்ளாயில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடியும் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடியும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணேன்னா எனக்கு ரைட் டேபிளில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. அண்ட் லெஃப்ட் டேபிளில் இருக்கிற மேட்சிங்காக இருக்கிற வேல்யூஸ் மட்டும் தான் எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஆல்சோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல் வேல்யூஸும் எனக்கு வந்திருக்கு. ஸோ இந்த நல் நான் என்ன சொன்னேன் ரைட் ஜாயின் இருக்க எல்லா டேபிள் வேல்யூஸும் பிரிண்ட் ஆகிருக்கு. அண்ட் லெஃப்டில் இருக்கிற மேட்சிங்காக இருக்கிற வேல்யூஸ் மட்டும் தான் எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ யாருமே பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் சொல்லிட்டு எந்த டிபார்ட்மெண்ட்டுமே எடுக்கலை. ஓகேங்களா? ஸோ அதனால தான் எனக்கு இந்த இடத்துல நல்லுன்னு சொல்லிட்டு பிரிண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் ஜாயின். இப்போ கிராஸ் ஜாயின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோவில் இருக்கிற டேபிள் வேல்யூ பார்த்தீங்கன்னா எல்லா ரோவில் இருக்கிற மேட்சிங் வேல்யூஸ் அதாவது லெஃப்டில் இருக்கிற வேல்யூ அப்படியே எனக்கு ரைட்டில் எல்லாமே எனக்கு மேட்ச் ஆகும். ஸோ இதை நான் கொஞ்சம் இன்னும் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த டயக்ராம் பாருங்களேன். ஸோ இப்போ இந்த அருண்ன்ற பர்சன் எனக்கு ஐடியிலும் எனக்கு மேட்ச் ஆகணும். அருண்ன்றது வந்து ஹெச்ஆர் அண்ட் அருண் ஃபினான்ஸ். ஸோ இது வந்துட்டு டிபார்ட்மெண்ட் இது வந்துட்டு எம்ப்ளாயி டேபிள் இது டிபார்ட்மெண்ட் டேபிள். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எனக்கு அருண்ன்றது வந்துட்டு ஐடியிலும் எனக்கு வரணும் ஹெச்ஆர்லேயும் வரணும் ஃபினான்ஸ்லேயும் வரணும். அண்ட் பிரியா வந்துட்டு ஐடி ஹெச்ஆர் ஃபினான்ஸ். ஸோ இந்த மாதிரி எனக்கு 3மே எனக்கு ஜாயின் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா
கிராஸ் ஜாயின். ஸோ இதுக்கு நம்ம சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா, அதுக்கான query என்னன்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல கொடுக்க போகிறேன். ஸோ select e டாட் எம்ப்ளாயி நேம் d டாட் டிபார்ட்மெண்ட் நேம் from employees, அதுக்கான aliases e cross join departments dன்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆன் சொல்லிட்டு இதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய லிஸ்ட் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல அருண்ன்றவ டெஸ்டிங், சேல்ஸ், மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், ஹெச்ஆர், ஐடின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு நிறையா, அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிற எல்லாமே எனக்கு அப்படியே மேட்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா? அருண்ன்ற பர்சன் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் இருக்கிற மாதிரி எனக்கு இந்த இடத்துல மேட்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை இன்னொரு வாட்டி நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ select e டாட் எம்ப்ளாயி நேம் and d டாட் டிபார்ட்மெண்ட் நேம் நான் இடத்துல கொடுத்துக்கிறேன் from employees e. ஸோ எந்த டேபிள் எம்ப்ளாயிஸ் e, அதுக்கான அலைசஸ் பார்த்தீங்கன்னா இது. அடுத்தது கிராஸ் ஜாயின் எந்த டேபிள் டிபார்ட்மெண்ட்ஸ், அதுக்கான அலைசஸ் டி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஜாயின். இப்போ செல்ஃப் ஜாயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே டேபிளில் அதே டேபிளோட ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் செல்ஃப் ஜாயின். கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும், பட் எக்ஸாம்பிள் பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ரியல் டைம் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ சப்போஸ் ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயிஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் எம்ப்ளாயிஸ் டேபிளில் சேவ் பண்ணியிருக்கணும். அதே டேபிளில் எனக்கு மேனேஜர் டீட்டெயில்ஸ் எனக்கு சேவ் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போது எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா அருணுக்கு மேனேஜர் பார்த்தீங்கன்னா விக்னேஷ், பிரியாவுக்கு மேனேஜர் பார்த்தீங்கன்னா விக்னேஷ், ஸோ கார்த்திக் பார்த்தீங்கன்னா விக்னேஷ். ஸோ இந்த மாதிரி இப்போது மேனேஜர் டீட்டெயில்ஸ்க்கும் எம்ப்ளாயிஸ் டீட்டெயில்ஸும் ஒரே ரிப்போர்ட்டில் வந்துட்டு காமிக்கும். ஆனால் மேனேஜருக்கு ஒரு செப்பரேட்டான ஒரு டேபிள் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அது எம்ப்ளாயிஸ் டேபிளில் தான் மேனேஜர் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸோ எம்ப்ளாயிஸ் டேபிளில் மறுபடியும் எம்ப்ளாயிஸ் டேபிளோட நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஜாயின். இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் டேபிளில் ஒரு மேனேஜர் ஐடி காலமை நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த இடத்துல என்ன query நம்ம கொடுக்கலாம் ஒரு காலம் ஆட் பண்ணுறதுக்கு? அதுக்கு என்ன query அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர் டேபிளோட நேம் ஆட் மேனேஜர் ஐடி இன்ட் சொல்லிட்டு நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணேன்னா எனக்கு ஒரு காலம் இந்த இடத்துல ஆட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது மேனேஜர் ஐடியை நம்ம கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்டேட் எம்ப்ளாயீஸ். ஸோ இதுக்கு நம்ம அப்டேட் query நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அப்டேட் டேபிள் நேம் எந்த டேபிள் எம்ப்ளாயீஸ் செட் மேனேஜர் ஐடி is equal to 7. அது எந்தெந்த வேல்யூஸில் அப்டேட் ஆகணும்? ஸோ வேர் எந்த எம்ப்ளாயிஸ்க்கு நம்ம ஆட் பண்ணலாம்? ஸோ அதுக்கு நம்ம இந்த இடத்துல எம்ப்ளாய் ஐடி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ எம்ப்ளாய் ஐடி இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி 1, 2, 3. ஸோ நான் இந்த இடத்துல 3 நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சின்னதாக ஒரு எரர். ஸோ நான் இப்போ இந்த ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல அப்டேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நான் இந்த இடத்துல இன்னும் சிம்பிளாக இந்த இடத்துல இன்னொன்று அப்டேட் பண்ணணும். ஸோ மேனேஜர் ஐடியை நான் இந்த இடத்துல 9 நான் இந்த இடத்துல கொடுத்து இந்த இடத்துல நான் 4, 5 மட்டும் நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு 5 எம்ப்ளாயிஸ்க்கு மேனேஜர் ஐடி எனக்கு அப்டேட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம இந்த இடத்துல செல்ஃப் ஜாயின் நமக்கு query நம்ம போடுவோமா? ஸோ select e டாட் எம்ப்ளாயி நேம். ஸோ இதுக்கு நான் இந்த காலமுக்கு ஒரு பேர் வைக்கலாமா? ஆஸ் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காலமில் ஒரு பேர் வச்சுக்கிறேன். கமா அண்ட் எம் டாட்
எம்ப்ளாயி நேம் ஆஸ், இதுக்கு நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன், மேனேஜர். ஃப்ரம் எந்த டேபிள், எம்ப்ளாயீஸ், அதுக்கு அலைசஸ் இ. இந்த இடத்துல செல்ஃப் ஜாயின் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்மளால கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நீங்க லெஃப்ட் ஜாயின் தான் இந்த இடத்துல வந்துட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் ஜாயின் எம்ப்ளாயீஸ் எம் ஆன் இ டாட் மேனேஜர் ஐடி இஸ் ஈக்குவல் டு எம் டாட் எம்ப்ளாயி ஐடி. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கொரியை ரன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்களா, ஸோ எனக்கு செல்ஃப் ஜாயின் யூஸ் பண்ணி எனக்கு எம்ப்ளாயும் மேனேஜரும் எனக்கு இந்த இடத்துல அவுட்புட்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல நான் என்ன அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ அருண் பார்த்தீங்கன்னா விஜய், பிரியா விஜய், கார்த்திக் விஜய். ஸோ மேனேஜர் ஐடி எனக்கு அப்டேட் ஆகிடுச்சு. பட் ஆனால் எனக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், வெறும் 5 வேல்யூஸ் மட்டும் தான் நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு 5 எம்ப்ளாயிஸ் மட்டும் எனக்கு மேனேஜர் அண்ட் பிரிண்ட் ஆகும். ஸோ மீதியில் எனக்கு நல் வேல்யூஸ் எனக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இந்த கொரியை நான் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ செலக்ட் இ டாட் எம்ப்ளாயி நேம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அலியஸஸ் நேம். இந்த அலியஸ் நம்ம எந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்குறோம், இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ அது எம்ப்ளாயி நேம் ஆஸ், இதுக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன், எம்ப்ளாயின்னு காலம் நேம். அடுத்தது எம் டாட் எம்ப்ளாயி நேம். ஓகேங்களா? ஸோ நான் லெஃப்ட் ஜாயின் தான் நான் யூஸ் பண்ணி நான் அதே டேபிளில் நான் இன்னொரு டேபிள் நேம் இந்த இடத்துல கொடுத்துருக்குறேன். ஸோ அதே டேபிள் நேம் எம்ப்ளாயீஸ். பட் ஆனால் இந்த இடத்துல நான் வந்துட்டு அலேஸ்னா நான் மாற்றிருக்கிறேன். ஸோ லெஃப்ட் ஜாயின் எம்ப்ளாயீஸ் எம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அலேஸ் போடு. ஸோ நான் இந்த எம்மை தூக்கி நான் இந்த இடத்துல வந்துட்டு போட்டிருக்கிறேன். ஸோ எம் டாட் எம்ப்ளாயி நேம் ஆஸ் மேனேஜர் இந்த டேபிள் இந்த ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் இ லெஃப்ட் ஜாயின் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் செல்ஃப் ஜாயின் இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு எரர் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஜாயின் நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கிறோம். ஸோ லெஃப்ட் ஜாயின் எம்ப்ளாயீஸ் அதே டேபிள் நேம் எம்ப்ளாயீஸ். பட் ஆனால் இந்த இடத்துல அலேஸ் நம்ம மாற்றிக்கிறேன் எம்னு சொல்லிட்டு. ஆன் எம்ப்ளாயீஸ் டேபிள்லேயே இருக்கிற மேனேஜர் ஐடியும் அண்ட் மேனேஜர்லேயே இருக்கிற எம்ப்ளாயீஸ் ஐடியும். ஸோ இந்த எம்ன்ற பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை, அதே டேபிள் தான் எம்ப்ளாயீஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கான அலியஸஸ் நேம் தான் எம் தூக்கி நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். ஸோ எம் டாட் அதே எம்ப்ளாயி ஐடி. ஓகேங்களா? ஸோ நான் இதை ரன் பண்ணேன்னா எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. என்னென்னு எம்ப்ளாயி மேனேஜர் சொல்லிட்டு 2 பேர். அண்ட் ஃபர்ஸ்ட் 5 பேருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு மேனேஜர் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் 5 பேர் பார்த்தீங்கன்னா மேனேஜர் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் முன்னாடியே நான் அப்டேட் பண்ணும்பொழுது நான் வெறும் ஃபர்ஸ்ட் 5 எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் தான் நான் மேனேஜர் நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ மீதி உங்களுக்கு நான் அப்டேட் அப்டேட் பண்ணலை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இடத்துல நல்லுன்னு வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அவுட்டர் ஜாயின். இப்போ ஃபுல் அவுட்டர் ஜாயின்னா என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஜாயினும் ரைட் ஜாயினும் ரெண்டுமே கம்பைன் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அவுட்டர் ஜாயின். ஸோ அதில் எனக்கு மேட்சிங்காக இருக்கிற வேல்யூஸும் வரும், மேட்சிங் இல்லாத வேல்யூஸும் எனக்கு இந்த இடத்துல இப்போ பிரிண்ட் ஆகும். அண்ட் நல் வேல்யூஸ் இருந்தாலும் அது எனக்கு இப்போ பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அவுட்டர் ஜாயின் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக MySQL வந்துட்டு சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா யூனியன் சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இந்த யூனியன் சொல்லிட்டு நான் இன்னொரு டாப்பிக்கில் நான் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான அவுட்புட் நம்ம என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இந்த இடத்துல செலக்ட் இ டாட் எம்ப்ளாயி நேம் டி டாட் டிபார்ட்மெண்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். இந்த இடத்துல லெஃப்ட் ஜாயின் நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஜாயின் சாரி இதில் கம்மா மட்டும் போட்டேன். லெஃப்ட் ஜாயின் டிபார்ட்மெண்ட்ஸ்
டி ஆன் இ டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி is equal to d dot department id. இந்த இடத்துல இப்போ நான் யூனியன் சொல்லிட்டு இந்த இடத்துல நான் போட்டுக்கிறேன். ஸோ அதே குறி தான், இந்த குறி அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல லெஃப்ட்டுக்கு பதிலாக ரைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சார் நான் இப்போ இதை ரன் பண்ணி காட்டுற பாருங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு லெஃப்டில் இருக்க எல்லா வேல்யூஸும் வந்துருச்சு அண்ட் ரைட்டில் இருக்கிற எல்லா மேட்சிங்காக இருக்கிற வேல்யூஸும் வந்துருச்சு. சாரி மேட்சிங்காக இல்லை, எம்ப்ளாயி லெஃப்டில் இருக்கிற டேபிளும் ரைட்டில் இருக்கிற டேபிளும் எனக்கு மொத்தமாக எனக்கு இப்போ பிரிண்ட் ஆகிடுச்சு. ஆல்சோ எனக்கு நல் வேல்யூ இந்த இடத்துல இப்போ பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, டூப்ளிகேட் வேல்யூ இந்த இடத்துல பிரிண்ட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ சேம் வேல்யூஸ் எனக்கு நிறைய வாட்டி ரிப்பீட்டே ஆகாது இந்த இடத்துல இந்த கொரி யூஸ் பண்ணிக்கினா. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இந்த இடத்துல இன்னொரு வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. ஸோ select e டாட் எம்ப்ளாயி நேம் அண்ட் e டாட் டிபார்ட்மெண்ட் நேம். ஸோ எந்த டேபிள் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அதுக்கான அலியசஸ் பார்த்தீங்கன்னா இ. ஸோ இந்த இடத்துல லெஃப்ட் ஜாயின் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் ஜாயின் எந்த டேபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் டி ஆன் இ டாட் எம்ப்ளாயிஸ் டேபிள் இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடியும் அண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடியும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் யூனியன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு அண்ட் அதே சேம் கூறியை தூக்கி இந்த கீழே போட்டுட்டு இந்த இடத்துல லெஃப்ட்டுக்கு பதிலாக ரைட்டுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டுருங்க. ஸோ நான் இதை ரன் பண்ணேன்னா எனக்கு லெஃப்டில் இருக்கிற டேபிளும் ரைட்டில் இருக்கிற டேபிளும் எனக்கு ஃபுல்லாகவே பிரிண்ட் ஆகிட்டாங்க, டூப்ளிகேட் வேல்யூ இல்லாமல். ஓகேங்களா? ஸோ அதேமாரி நல் வேல்யூ இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது காமனான மிஸ்டேக் நம்ம எல்லாரும் இப்போ பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன் கிளாஸை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண மறந்து போயிடுறோம். ஸோ சப்போஸ் நீங்கள் இன்னர் ஜாயின் எழுதிட்டீங்கன்னா, ஆன் கிளாஸ் நீங்கள் எழுத மறந்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ எஸ்கியூஎலுக்கு எந்த காலம் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியாது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு எரர் தான் வரும். ஸோ நீங்கள் ஜாயின்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஆன் கிளாஸ் வந்துட்டு யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஜாயினிங் அன்ரிலேட்டட் காலம்ஸ். ஸோ இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயீஸ் ஐடியை டிபார்ட்மெண்ட் ஐடியோட நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. ஸோ ஆல்வேஸ் ரிலேட்டட் காலம்ஸ் வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல அன்ரிலேட்டடான நம்ம காலம்ஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஃபாரின் கீ யூஸ் பண்ணியிருக்கல. ஸோ இந்த ஃபாரின் கீ வச்சு தான் நம்மளால் ஜாயின்ஸ் நம்மளால் வந்துட்டு பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஜாயின்ஸுக்கு நீங்கள் சப்போஸ் சும்மா நார்மலாக ஏஜென்ட்ஸ் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல எரர் தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஆல்வேஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்துட்டு ஜாயின்ஸ் யூஸ் பண்ணும்போது கரெக்டான அந்த காலம் நேம் வந்துட்டு மென்ஷன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது என்னென்னா சூஸிங் த ராங் ஜாயின் டைப்பு. ஸோ இப்போ சப்போஸ் எல்லா எம்ப்ளாயீஸும் வேணும்னா லெஃப்ட் ஜாயினை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ அதனால் ரெக்குவயர்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கரெக்டாக ஜாயின்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது நாட் யூஸிங் டேபிள் அலைசஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல எம்ப்ளாயீஸ் டிபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் லைன்ஸ் ஸோ எல்லாத்துக்கும் நம்ம ஃபுல் டேபிள் நம்ம நேம் எழுதணும்னா ஸோ கொரி ரொம்ப பெருசாக இருக்கும்ல. ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல நீங்கள் நார்மலாக போட்டால் கூட இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். இப்போ நான் இந்த இடத்துல அலியசஸ் நேம் வைக்காமல் இந்த இடத்துல எம்ப்ளாயீஸ் அப்படின்னு வச்சு நீங்கள் இந்த மாதிரி எழுதணும். ஸோ அப்போ உங்களுக்கு கொரி ரொம்ப வந்துட்டு பெருசாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கும் வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது, இவ்வளோ பெருசாக நம்ம கோடிங் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இது வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இந்த இடத்துல
அலியாசஸ் நேம் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே அலியாசஸ் வச்சு நீங்க ஜாயின்ஸ் யூஸ் பண்ணும்போது அலியாசஸ் வச்சு நீங்க போட்டு போட்டு பாருங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாரி பெருசா கொரி எழுதாம சிம்பிளா வந்துட்டு இந்த மாரி சின்ன சின்னதா உங்களால எழுத முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன அசைன்மெண்ட். என்னன்னா, ரைட் அ query that list every employee with their department, project, client, salary and city sorted from highest to lowest salary. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நல்லா நல்லா வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க போட்டு பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான சின்ன ஹிண்ட் வேணா நான் கொடுக்குறேன். 3 இன்னர் ஜாயின் இந்த இடத்துல கம்பைன் பண்ணி லாஸ்ட்ல ஆர்டர் பை எந்த காலம் கொடுத்துட்டு எனக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல இதை சார்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஸோ இது நீங்களே வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க உங்களோட ஆன்சர் நீங்க வந்துட்டு போடுங்க. ஸோ நான் அதை பார்த்து கரெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த இடத்துல ஃபீட்பேக் நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எந்த மாதிரிலாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜாயின்ஸ் வச்சு தான் இன்டர்வியூவில் மோஸ்ட்டாக எல்லா கேள்வியும் வரும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வாட் இஸ் அ ஜாயின், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்னர் ஜாயின் அண்ட் லெஃப்ட் ஜாயின், difference between left join and right join, and what is a self join, what is a cross join, does MySQL support full outer join, difference between join and union, and what is the purpose of the on class. ஓகேங்களா? இப்போ first what is a join. so join என்னன்னு பார்த்தீங்கன்னா, join is used to combine two rows from two or more tables based on a related column between them. so joinsனா ரெண்டு இல்லை, மோர் தென் ரெண்டுக்கு மேலே ரிலேட்டடான டேபிள்ஸ் இருக்கிற டேட்டாவை காமனான ஒரு காலம் நம்ம யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜாயின்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்னர் ஜாயின் அண்ட் லெஃப்ட் ஜாயின். ஸோ இன்னர் ஜாயினுக்கும் லெஃப்ட் ஜாயினுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்னர் ஜாயின்னா மேட்சிங்காக இருக்கிற வேல்யூஸ் மட்டும் தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். லெஃப்ட் ஜாயின் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸும் எனக்கு பிரிண்ட் ஆகும். மேட்ச் இல்லைன்னாலும் பிரிண்ட் ஆகும் அண்டு நல் டிஸ்பிளேவும் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லெஃப்ட் ஜாயின் அண்ட் ரைட் ஜாயின். இப்போ லெஃப்ட் ஜாயின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்டில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஆனால் ரைட் ஜாயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டில் இருக்கிற டேபிள்ஸ் அப்படியே எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ லெஃப்ட் ஜாயின் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அது அப்படியே ரைட் ஜாயினில் ஆப்போசிட் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு வாட் இஸ் அ செல்ஃப் ஜாயின். இப்போ செல்ஃப் ஜாயின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே டேபிளில் அந்த டேபிளோட ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஜாயின். ஸோ மோஸ்ட்லி எம்ப்ளாயி மேனேஜர் ரிலேஷன்ஷிப் தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் அ கிராஸ் ஜாயின். இப்போது கிராஸ் ஜாயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் இருக்கிற ஒவ்வொரு ரோவும் இன்னொரு டேபிள் இருக்கிற எல்லா ரோஸோட கம்பைன் ஆகும். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேனே. ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த மேட்ரிக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல அருண் இருக்கிற எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா 3 டிபார்ட்மெண்ட்டும் எனக்கு மேட்ச் ஆவாங்க. ஸோ அதேமாரி பிரியாவும் 3 டிபார்ட்மெண்ட்டும் எனக்கு மேட்ச் ஆவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஜாயின். இப்போது நெக்ஸ்ட் என்ன கேள்வி பார்த்தீங்கன்னா, டஸ் MySQL சப்போர்ட் ஃபுல் அவுட்டர் ஜாயின். ஸோ இந்த இடத்துல நீங்கள் டக்குன்னு எஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தப்பு தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நோன்னு சொல்லுங்கள். ஏன்னா MySQL வந்துட்டு ஃபுல் அவுட்டர் ஜாயின் வந்துட்டு சப்போர்ட் பண்ணாது. பட் அதுக்கு நம்ம எப்படி ஆல்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஜாயினும் யூனியன் ரைட் ஜாயின் மொத்தம் 3மே வச்சு உங்களால் கம்பைன் பண்ணி இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜாயின்ஸ் அண்ட் யூனியன். இப்போது இந்த கொஸ்டின் இன்டர்வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஜாயின்ஸ்னா காலம்ஸில் வந்துட்டு கம்பைன் பண்ணும், யூனியன்னா ரோஸ் வந்துட்டு கம்பைன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஜாயின்ஸ்னா காலம் வந்துட்டு கம்பைன் பண்ணும் அண்ட் யூனியன்னா ரோஸ் மட்டும் தான் வந்துட்டு கம்பைன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதை மறந்துடாதீங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஆன் கிளாஸ்.
இப்போ இந்த ஆன் கிளாஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த காலம் நம்ம யூஸ் பண்ணி ஜாயின் பண்ண போறோம்னு எஸ்கியூஎலுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இப்போ ஆன் கிளாஸ் இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஜாயின் வந்துட்டு ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஆன் கிளாஸோட பர்ப்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நம்ம இந்த வீடியோட எண்ட்ல நம்ம வந்துட்டோம். ஸோ நான் இந்த எபிசோட்ல நம்ம என்னலாம் வந்துட்டு கத்துக்கிட்டோம். ஜாயின்ஸ்னா என்ன? இன்னர் ஜாயின், லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், கிராஸ், செல்ஃப், ஃபுல் அவுட்டர் ஜாயின். ஸோ காமனான மிஸ்டேக் நம்ம என்னலாம் நம்ம பண்ணுவோம். அண்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஜாயின்ஸ் கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா ரியல் கம்பெனி டேட்டா பேஸோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரியல் ப்ராஜெக்ட்ஸில் ஒரு டேபிள் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ நிறைய டேபிள் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய டேபிள் நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது ஜாயின்ஸ் இல்லாமல் உங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம கோடெக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஸோ அன்டில் தென் டாடா பாபாய் டேக் கேர் ஃப்ரம் முகமது அர்ஷத் யோர் Codex Tamil. See you in episode 7. Bye.